அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுக ஆட்சிக்கு வந்த சிக்கல், ஸ்டாலின் ஆட்டம் முடிந்தது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. அனைவருக்குமே தெரியும். சமீப காலத்துலேருந்தே திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த கரூர் சம்பவத்தின் அடிப்படையில் அதிரடியாக திமுகவுடைய ஒட்டுமொத்த கதையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு தான் இப்போ சம்பவம் மேலே சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 4 வருட காலங்கள் முடிஞ்சிச்சு இல்லையா? இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது. இன்னும் 5 மாத காலங்கள் திமுகவுடைய ஆட்சி முடியறதுக்கு கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இதன் அடிப்படையில் அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்களாக நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஏஜி அதிரடியாக சோதனை தமிழகத்தில் களத்தில் இறங்கியிருக்காங்க. அனைத்து சோதனைகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனை அடிப்படையில் திமுகவுடைய ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. அதிலும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான அமைச்சர் இது வரைக்குமே 22 அமைச்சர்கள் மேலே வசமாக சிக்கியிருக்காங்க. இந்த அமைச்சர்கள் அனைவருமே ஊழல் பட்டியல் சிக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஏஜி கணக்கெடுப்பில் அதிரடியாக எக்கச்சக்கமான பணங்கள் திமுகவுடைய அரசு ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சதுரடியாக ஒரு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் திமுகவுடைய ஆட்சி ஒட்டுமொத்த கதையும் முடிய போகுது. பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாக இது வரைக்குமே பார்க்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதுவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செயல்படுத்தி வராங்க. இந்த நலத்திட்டங்களுக்கு அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணங்களை அனைத்துமே கொள்ளடித்திருக்கக்கூடிய நிலையில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு வராங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வருட காலங்களாக தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடி 2 வருட காலத்துக்கான பணங்கள் அனைத்துமே எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கு. அதே மாதிரி நிறைய விதமான நலத்திட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நலத்திட்டங்கள்லேருந்து நிறைய கோடிகள் பணங்கள்லாம் அடித்திருக்காங்க. இதுக்கான போலியான ஆவணங்கள்லாம் திமுகவுடைய அரசு எரித்து வருவதாக ஒரு பரபரப்பான தகவல் வெளியிருக்கு. இந்த சிஏஜி சோதனைகள் தான் இது அனைத்துமே தெரிய வந்திருக்கு. இந்த சோதனை அடிப்படையில் திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. திமுகவுடைய ஆட்சிக்கு ஒட்டுமொத்த கதையும் முடியக்கூடிய அளவிற்கு இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஆலமரமாக இருக்கார். அவருடைய கதையே அவருடைய ஆட்டமே முடியக்கூடிய அளவுக்கு தான் 2026 தேர்தலில் முடிவெடுக்க போகிறாங்க. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.